ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி தால்ச்சா எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ்ஜி சாப்பிட்றவங்களும் இந்த தால்ச்சாவை சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி நான்வெஜ்ஜி வெஜ்ஜி எது சாப்பிட்டாலும் இந்த தால்ச்சா போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம். இந்த அளவு நல்லா கிண்டி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போனவுடனே மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா கிண்டி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, வாழைக்காய் எல்லாம் நான் இந்த தால்ச்சாக்கு போடுறேன். நீங்கள் மாங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் தக்காளி பேஸ்ட்டு தான் நான் எப்போதும் ஊற்றுவேன். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். காய்கறி முழுகிற அளவு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டு நான் இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். மூடி வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா காய்கறி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஊற்றிக்கலாம். இது ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி. 100 கிராம் துவரம்பருப்பு வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து இங்கே பாருங்கள், வெஜ்ஜி தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் நான் போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்தவுடனே இந்த தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி, நெய்சோறு, ப்ளெயின் ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இந்த தால்ச்சாவை சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இதில் கறி சேர்த்துக்கிறாங்களும் சேர்த்துக்கலாம்.